ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறது எல்லாருக்குமே விசிபிளா இருக்காப்பா? இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லாவே நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th நீங்க பார்த்த பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ நீங்க 11th வெக்டர் அல்ஜிப்ரா படிச்சிருந்தாலும் சரி, சாய்ஸ்ல விட்டுருந்தாலும் சரி, இந்த கான்செப்ட் தெரியாம சப்ஜெக்ட் குள்ள போறது சுத்த வேஸ்ட்பா. 11th உள்ள அந்த பேசிக் தரோவா இருந்தா மட்டும்தான் இந்த யூனிட்டை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதோட பேசிக்ஸை ஒருக்க ரீகால் பண்ணிக்கலாம். நீங்க அங்க படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, இந்த கான்செப்டை கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் ஏதாவது இடத்துல உங்களுக்கு புரியல அப்படின்னா அப்பவே அதை புரியலைன்னு சொல்லுங்க, அதை நம்ம பார்த்தலாம். ஓகே, சரி, நம்ம பார்க்க போறது என்னது? சாப்டர் 6 வெக்டர் அல்ஜிப்ரா தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? சாப்டர் 6 வெக்டர் அல்ஜிப்ரா. ஓகே, ஃபர்ஸ்ட் வெக்டர் அல்ஜிப்ரானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ இது வரைக்கும் நீங்க மேத்ஸ்ல பார்த்த எல்லா சப்ஜெக்ட், எல்லா சாப்டர்ஸ்மே எதை மட்டும் தான் டீல் பண்ணிருக்கோம்? ஒன்லி மேக்னிடியூட மட்டும் தான் டீல் பண்ணிருக்கோம். கரெக்டா? இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா சாப்டர்ஸ்மே எதை மட்டும் தான் டீல் பண்ணிருக்கோம்? மேக்னிடியூட மட்டும் தான். மேக்னிடியூட் இந்த சென்ஸ் என்னதுப்பா? அதாவது எந்த வேல்யூ வந்து விச் வேல்யூஸ் ஹையர், இல்ல எந்த சைஸ் வந்து எனக்கு லார்ஜரா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ ஏரியா என்ன, இது என்ன அப்படிங்கிற அந்த வேல்யூஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். மேக்னிடியூட மட்டும் தான் பார்த்துருக்கோம். பட் அதே வெக்டர் அல்ஜிப்ரா அப்படிங்கிறப்ப மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷன் ரெண்டுமே சேர்த்து வரக்கூடியதுதான் வெக்டார். ஓகே, வெக்டார் அப்படின்னா என்னது? போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே எனக்கு இன்க்ளூட் ஆகும். சோ அப்ப வெக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் ஒன் குவான்டிட்டி both magnitude and direction is there. Magnitude and direction is there. இதுதான் வந்து நமக்கு என்னது? வெக்டார் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. both magnitude and சாரி வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் 1 செகண்ட் பா, ஒரே ஒரு நிமிஷம். சரி, இப்போ நம்ம போலாம். சோ என்னது? வெக்டார் அப்படின்னா என்னது? போத் மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இன்க்ளூட் ஆயிருக்கக்கூடியதா வெக்டார். அப்ப அல்ஜிப்ரா அப்படின்னா என்னதுப்பா? அல்ஜிப்ரானா நம்ம மெத்தட் சால்விங் ஒரு மெத்தட் தானே. சோ அப்ப அந்த இதை நம்ம வெக்டார் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடியது. சோ அதை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்கேலார் வெக்டார் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். சோ மேக்னிடியூட் டைரக்ஷன், magnitude direction. So scalar vector. So scalar அப்படின்னா என்ன சொன்னேன்? ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. ஆனா வெக்டார்னா போத் மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஸ்கேலாருக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் படிச்சிருக்கீங்க? பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கரெக்டா? பிசிக்ஸ்ல வந்துட்டு நீங்க வெக்டார் ஸ்கேலார் பத்தி எல்லாமே லோயர் கிளாஸஸ்ல 6th இருந்தே படிச்சிருப்பீங்க. சோ என்ன எக்ஸாம்பிள்ஸ் படிச்சிருக்கீங்க ஸ்கேலாருக்கு? ஸ்பீடு. ஓகே, டிஸ்டன்ஸ்ல இருந்து போலாமா? டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, ஏரியா, வால்யூம், டெம்பரேச்சர், இது எல்லாமே என்னது? எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலார். அதே வெக்டாருக்கு எடுத்துட்டோம்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப டிஸ்டன்ஸோட சேர்த்து டைரக்ஷனையும் சொல்றோம். அப்ப அது என்ன வந்துரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வரும். ஸ்பீடு, ஸ்பீடு கூட சேர்த்து டைரக்ஷனையும் சொல்றோம் அப்படின்னா வெலாசிட்டி. ஓகே, சோ அதே போல வெயிட், தென் ஃபோர்ஸ், தென் அக்சலரேஷன், டார்க், தென் மொமெண்டம், இன்னும் சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் வெக்டார். சோ இன்னும் புரியுற மாதிரி சொல்லலாம். ஸ்பீடு, ஸ்பீடு இப்போ ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 km/h போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஸ்பீடு. அதே ஒரு காரு 50 km/h நார்த் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது என்ன ஆயிடும்? வெலாசிட்டியா வரும்.
ஓகே சோ போத் மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டையுமே சொல்லக்கூடியது எனக்கு என்னது வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்ப ஸ்பீடுக்கும் வெக்டாருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? கிளியராமா? சரி இப்போ சோ வெலாசிட்டி வெக்டாரை எப்படி எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஒரு வெக்டாரை எப்படி எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஓகே சோ இப்ப ஏ பி ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சோ இதோட மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா சோ ஏபி எவ்வளவு வந்துடும் 5 சென்டிமீட்டர்னு வந்துடும். ஓகே சோ ஏபிங்கிறது 5 சென்டிமீட்டர். ஏபினால 5 சென்டிமீட்டர், பிஏனால 5 சென்டிமீட்டர். ஜியோமெட்ரியில படிச்சிருப்பீங்க தானே? சோ என்னது அது ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் குறிக்குது, மேக்னிடியூட தான் குறிக்குது. இப்ப நான் இதை வெக்டார்ல சொல்லணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் வெக்டாருங்கிறப்ப இப்படி ஆரோ மார்க் இருக்கும், எந்த டைரக்ஷன்ல இருந்து எந்த டைரக்ஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை எப்படி நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏபி வெக்டார் எதுல இருந்து எது வரைக்கும் நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. ஏ பாயிண்ட்ல இருந்து பி பாயிண்ட் வரைக்கும் மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. அப்ப அதை ஏபி ஸ்கேலர்ல சொல்றோம்னா ஏபி பிஏ ரெண்டுமே சேம் தான். அதே வெக்டார்ல சொல்லும் போது எனக்கு இங்க ஆரோ மார்க் எதுல இருந்து எதை நோக்கி கொடுத்துருக்காங்க, ஏல இருந்து பிஏ நோக்கி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஏல இருந்து பிங்கிறப்ப ஆரோ மார்க் எதுல இருந்து எதுக்கு போகணும், ஏல இருந்து பிக்கு போகணும். ஏன்னா டைரக்ஷன் எனக்கு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப லெஃப்ட்ல ஏ இருக்கு, ரைட்ல பி இருக்கு. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கறத இந்த இடத்துல மீன் பண்றாங்க ஏபி வெக்டார். சோ அதே போல எனக்கு ரெண்டு லெட்டர்ல குறிக்கிறோம் அப்படின்னா அதை நான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணலாம். அதே நான் சிங்கிள் லெட்டர்ல டினோட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு லெட்டரா கூட நான் டினோட் பண்ணலாம், அதை ஸ்மால் லெட்டர்ல யூஸ் பண்ணலாம். சோ எனக்கு வெக்டார ரெண்டு வேளை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒண்ணு இப்படி ரெண்டு லெட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்ல ஒரு சிங்கிள் லெட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரெண்டு லெட்டர் யூஸ் பண்ணி பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர் எங்க இருந்து எதுக்கு போகுது, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ரெண்டுமே சேர்த்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். அதே சிங்கிள் லெட்டரா டினோட் பண்றோங்கிறப்ப ஸ்மால் ஏ யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ஏ தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல, ஏபிசி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். இது புரியுதாப்பா? எஸ் மேம். ஓகே சோ அதே போல இன்னொரு வெக்டார் கூட எடுத்துக்கலாம். சோ இப்ப PQ சோ ஆரோ மார்க் இப்படி கொடுத்துருக்காங்க. சோ இப்ப இதை எப்படி நம்ம எழுதலாம், இது S வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை எப்படி எழுதலாம், ஒண்ணு PQ வெக்டார்னு எழுதலாம், ஆர் இங்க S வெக்டார்னு கொடுத்துருக்காங்க, அப்ப S வெக்டார்னு சொல்லலாம். சோ அப்ப ஒரு வெக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 வேஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். புரியுதா? ஒரு வெக்டாரை பொறுத்த வரைக்கும் 2 வேஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். அந்த வெக்டாருக்கான மேக்னிடியூட 4 வேஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். என்னது? வெக்டாருக்கான மேக்னிடியூட 4 வேஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே சோ மேக்னிடியூட்னா என்ன அர்த்தம், இங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, ஏல இருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதுதான் மேக்னிடியூட்னு சொல்லுவோம். அந்த மேக்னிடியூட் மொத்தம் 4 வேஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சோ அது எப்படி எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ மேக்னிடியூட் அப்படிங்கிறப்ப இந்த மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், இல்ல ஜென்ரலா ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு எழுதலாம். இல்ல மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு எழுதலாம். இல்ல ஏ ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு எழுதலாம். வெக்டார் இல்லாம எழுதுறீங்கன்னா சும்மா அப்படியே எழுதலாம். வெக்டாரோட மேக்னிடியூட் மென்ஷன் பண்றீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கோம். புரியுதா? அப்ப ஒரு வெக்டார்க்கான மேக்னிடியூட எத்தனை பேஸ்ல ரெப்ரசன்ட் பண்ண முடியுது, 4 பேஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே சோ அதே இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதோட மேக்னிடியூட் 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், மாடுலஸ் ஆஃப் PQ வெக்டார் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர்னு எழுதலாம். இல்ல PQ ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர்னு எழுதலாம். இல்ல மாடுலஸ் ஆஃப் S வெக்டார் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர்னு எழுதலாம். இல்ல S ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர்னு எழுதலாம். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா. நம்ம சம்முக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு சம்ல ஒவ்வொரு நோட்டேஷன் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி. அப்ப அது என்னங்கிறது தெரிஞ்சாதான் சம்மையே ப்ரொசீட் பண்ண முடியும். அப்ப என்ன பண்றோம், வெக்டார 2 வேஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம், அந்த மேக்னிடியூட 4 வேஸ்ல ரெப்ரசன்ட் பண்றோம். இது எல்லாருக்கும் புரியுதா? இது எல்லாருக்கும் புரியுதாமா? எஸ் மேம். சோ ஹிண்ட் மாதிரி இத நோட் பண்ணனும்னா நோட் பண்ணிக்கோங்கப்பா.
ஈக்குவல் வெக்டார் ஆப்போசிட் வெக்டார். ஈக்குவல் எப்போ ரெண்டு வெக்டாரை நான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல்னு சொல்லுவேன்? ரெண்டு வெக்டாருடைய மேக்னிடியூட் ஈக்குவலா இருந்து அந்த ரெண்டு வெக்டாருடைய டைரக்ஷனும் எனக்கு ஒரே டைரக்ஷனா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ரெண்டு வெக்டாரை ஈக்குவல் வெக்டார்னு சொல்ல முடியும். இங்க ஏபி வெக்டார் ஈக்குவல் டு பிக்யூ வெக்டார் எப்ப மட்டும்தான் சொல்ல முடியும்? ரெண்டோட மேக்னிடியூடும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கு. ரெண்டோட டைரக்ஷனும் பாருங்க ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் தான் இருக்கு. அதனால இந்த ரெண்டு வெக்டாரையும் நான் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு பிக்யூ வெக்டார்னு சொல்லிக்கலாம். அதே போல எப்ப ரெண்டு வெக்டாரை நான் ஆப்போசிட் வெக்டார்ஸ்னு சொல்லுவேன்? அந்த ரெண்டு வெக்டாருடைய மேக்னிடியூட் எனக்கு ஈக்குவலா இருக்கு. பட் அது ரெண்டோட டைரக்ஷன் பாருங்க எனக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஏ டு பி பாருங்க, ஏல இருந்து பிக்கு தான் ஆரோ மார்க் இருக்கு, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்னு இருக்கு. பட் பிக்யூ வெக்டாருக்கு பாருங்க எனக்கு எப்படி இருக்கு? ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்னு இருக்கு. அப்ப ரெண்டோட டைரக்ஷனும் டிஃபரா இருக்கு. அப்ப ரெண்டோட டைரக்ஷனும் டிஃபரா இருக்கும்போது அது ரெண்டையும் நான் எப்படி ஈக்குவேட் பண்ணுவேன்? சோ மைனஸ் சைன் யூஸ் பண்ணுவேன். புரியுதா? புரியுதா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நிதினுக்கு புரியுதா? சரி, அடுத்த கான்செப்ட் போலாமாப்பா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட் வெக்டார். அதிகமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் யூனிட் வெக்டார் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். சோ அதாவது மாடுலஸ் ஆஃப் ஒன் வெக்டார் இஸ் ஒன் யூனிட். ஏதோ ஒரு வெக்டாருடைய மாடுலஸ் எடுக்கிறோம், அது ஒன் யூனிட்டா இருக்குன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதாவது ஒரு வெக்டாருடைய மேக்னிடியூட் எனக்கு ஒன் யூனிட்டா இருக்கு அப்படின்னா அந்த வெக்டார் யூனிட் வெக்டார்னு சொல்லுவாங்க. புரியுதா? சரி, இப்ப நான் எடுத்துக்கிறேன் ஏல இருந்து பிக்கு எடுத்துக்கிறேன். சோ ஏ பின்னு ஒரு வெக்டார் எடுத்திருக்கேன். சோ இதோட மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா ஒன் யூனிட் இருக்கு. ஒன் யூனிட்னு இருக்கு. அது ஏமா ஒன் யூனிட்னு எடுத்திருக்கீங்க? மேபி அது 1 சென்டிமீட்டரா இருக்கலாம், 1 டெசிமீட்டரா இருக்கலாம், 1 மில்லிமீட்டரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, சோ ஈச் ஒன் யூனிட் எனக்கு என்னதான்? ஒரு யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். அந்த யூனிட் மெஷர்மெண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். சோ ஒன் அப்படின்னு வருதுனாலே அத ஒரு யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். சோ அத எப்படி எடுப்போம்னு பாத்தீங்கன்னா ஏ கேப்னு எடுப்போம். புரியுதா? இந்த கேப் சிம்பிள் வருது அப்படின்னாலே அதுவும் வெக்டாரை தான் டினோட் பண்ணுது. பட் இந்த கேப் சிம்பிள் வந்துட்டாலே இந்த வெக்டாருக்கான மேக்னிடியூட் ஒன் யூனிட்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப எடுத்துக்கோங்க. ஏன் ஜென்ரலா இங்க ஒன் யூனிட் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த ஒரு நோட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த நோட் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த நோட்டுடைய டைமென்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இந்த 15 சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய ஈச் ஒன் யூனிட் இருக்கு பாத்தீங்களா? ஈச் ஒன் சென்டிமீட்டர், இந்த 15 சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய ஈச் ஒன் சென்டிமீட்டர் எனக்கு என்னவா இருக்கும்னா ஒரு யூனிட் வெக்டார். அதே இப்ப நீங்க ஒரு ரோட்ல போறீங்க, ரோடோட மொத்த லென்த் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த 10 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஈச் 1 கிலோமீட்டர் எனக்கு என்னவா இருக்கும்? ஒரு யூனிட் வெக்டாரா இருக்கும். அப்ப அந்த யூனிட் என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த ஈச் ஒன் யூனிட்ல இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு யூனிட் வெக்டார். அதனாலதான் இந்த இடத்துல ஜெனரலா யூனிட்னு கொடுப்போம். சரி, ஏன் மேம் இதுவும் ஒரு வெக்டார் தானே, ஏன் இந்த இடத்துல இந்த சிம்பல் யூஸ் பண்ணக்கூடாதா? சோ கரெக்ட் தான். நான் இந்த இடத்துல ஏ வெக்டார்னு எழுதுனாலும் அது தப்பு கிடையாது. பட் எனக்கு இப்படி எழுதும் போது இதோட மேக்னிடியூட் என்னன்னு எனக்கு தெரியாது. அத பக்கத்துல ஈக்குவல் டு நான் எழுதியிருந்தா மட்டும்தான் அது எவ்வளோன்னு எனக்கு தெரியும். ஆனா அதே நான் இப்படி ஏ கேப்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, பார்த்ததும் தெரிஞ்சுக்கலாம் இதோட மேக்னிடியூட் வந்து ஒரு யூனிட், இது ஒரு யூனிட் வெக்டார்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த இடத்துல கேப்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணிருக்காங்க. புரியுதா? இதுவும் ஒரு வெக்டார் தான். பட் ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறோம்னா இதோட மேக்னிடியூட் ஒரு யூனிட் அப்படிங்கறத பார்த்ததும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த இதை யூஸ் பண்றோம். ஓகேவா? புரியுதா? சரி, இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? ஏபி வெக்டார்னு எழுதுவோம். ஜெனரலா எழுதுறதுனா கரெக்டா? ஏன்னா ரைட் டு லெஃப்ட், சாரி லெஃப்ட் டு ரைட் தான் எனக்கு ஆரோ மார்க் வந்துட்டு. சோ அதனால ஏபி வெக்டார்னு எழுதணும். சோ ஆனா இப்ப இதோட மேக்னிடியூட் ஒரு யூனிட்னு கொடுத்துட்டாங்க. நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏ பி கேப் அப்படின்னு எழுதலாம்.
ஓகேவா? ஆர் ஏ கேப்னு எழுதலாம். இப்படி எழுதிட்டாலே இந்த வெக்டாருடைய மேக்னிடியூட் ஒரு யூனிட் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒவ்வொரு டைமும் பக்கத்துல எழுத மாட்டாங்க இதோட மேக்னிடியூட் 1 நம்ம அந்த கேப் சிம்பிளை பார்த்தாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதோட வேல்யூ வந்து 1 யூனிட்டா இருக்குப்பா அப்படிங்கறது நமக்கு புரியணும். புரியுதா? புரியுதாப்பா? Yes. Yes, ma'am. சரி, இப்ப இதோட ஃபார்முலா பார்க்கணும். எப்பவுமே ஃபார்முலான்னு நம்ம படிக்கிறதை விட ஒரு எக்ஸாம்பிள் வச்சு படிச்சோம்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் எடுக்கிறேன். இப்போ ஒரு ஏபி வெக்டார்னு எடுத்திருக்கேன். ஏபி வெக்டார் ஏன்னா ஆரோ மார்க் லெஃப்ட் டு ரைட் இருக்கு. இப்ப இதோட மேக்னிடியூட் வந்து எவ்வளவா இருக்கு, ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சு. இப்ப இந்த 3 சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய ஈச் 1 சென்டிமீட்டர், இதை நான் ஜெனரலா எழுதுறேன்னா ஏ வெக்டார்னு எழுதுறேன். இப்ப இதுல இருக்கக்கூடிய ஈச் 1 சென்டிமீட்டர் என்னன்னு பார்த்தோம், ஒரு யூனிட் வெக்டார்னு பார்த்தோம். அப்ப இது எப்படி எழுதலாம், இது ஒரு ஏ கேப், இது ஒரு ஏ கேப், இது ஒரு ஏ கேப்னு எழுதலாமா? புரியுதாமா நான் சொல்றது? சோ ஏன்னா மொத்தம் 3 சென்டிமீட்டர் இதோட லென்த். அந்த 3 சென்டிமீட்டர் நான் எப்படி பிரிக்கலாம், 3 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கலாம், 3 1 சென்டிமீட்டரா பிரிக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு 1 சென்டிமீட்டரும் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒரு யூனிட் வெக்டார்னு பார்த்தோம். ஜெனரலா இந்த வெக்டாரை ஏ வெக்டார்னு டினோட் பண்ணாங்க. யூனிட் வெக்டார்ன்றப்ப கேப் சிம்பல் யூஸ் பண்ணோம். அதனால ஒவ்வொரு ஈச் 1 சென்டிமீட்டர் நான் ஒரு ஏ கேப்னு எழுதிக்கிட்டேன். அப்ப இதை எப்படி எழுதலாம், ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், ஏ கேப் பிளஸ் ஏ கேப் பிளஸ் ஏ கேப்னு எழுதலாமா? புரியுதா நான் சொல்றது? சோ இது மொத்தமும் ஏபி வெக்டார்னா அதை ஏ வெக்டார்னு எழுதலாம். அதை நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதிருக்கேன், ஏ கேப் பிளஸ் ஏ கேப் பிளஸ் ஏ கேப்னு எழுதிட்டேன். அப்ப ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 3 இன்டு ஏ கேப்னு வந்துடும். கரெக்டா? இப்போ இந்த ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல இந்த 3ங்கிறது எதை மீன் பண்ணுது, இந்த வெக்டாருடைய மேக்னிடியூட் தானே 3. அந்த 3 தானே நம்ம 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணிப்போம். அப்ப இந்த 3ங்கிறது என்னது, கொடுத்திருக்க வெக்டாருடைய மேக்னிடியூட் தானே. கரெக்டா? கொடுத்திருக்க வெக்டாருடைய மேக்னிடியூட். அப்ப அதை எப்படி எழுதிக்கலாம், மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இன்டு ஏ கேப்னு எழுதிக்கலாம். என்ன பண்ற, 3ங்கிறது இந்த வெக்டாருடைய மேக்னிடியூட். மேக்னிடியூட எப்படி டினோட் பண்ணுவோம்னு பார்த்தோம், மாடுலஸ் சிம்பல் யூஸ் பண்ணி டினோட் பண்ணுவோம். இல்ல வெறும் ஏன்னு எழுதி ஆகணும், நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம், ஏ இன்டுன்னு எழுதினாலும் ஓகேதான். அப்போ எனி வெக்டார் கேன் பி ரிட்டன் அஸ், சோ இத ஃபார்முலாவா கூட எழுதி வச்சுக்கோங்க, எனி வெக்டார் கேன் பி ரிட்டன் அஸ் the product of its magnitude and unit vector along with. இதான் ஃபார்முலா. சோ எந்த ஒரு வெக்டாரா வேணாலும் இருக்கட்டும்ப்பா, அதை நம்ம எப்படி எழுதலாம், சோ ப்ராடக்ட் ஆஃப் அந்த வெக்டாருடைய மேக்னிடியூட் இன்டு அந்த வெக்டாருக்கான யூனிட் வெக்டாரால எழுதலாம். புரியுதா? சோ அப்ப ஏ வெக்டார் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இன்டு ஏ கேப். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம யூனிட் வெக்டார் கூட கண்டுபிடிக்கலாம். ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சோ இதெல்லாமே பேசிக். 11th அதிகமா இதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. இங்க நம்ம சில இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் டக்கு டக்குன்னு நம்மளால எழுத முடியும். புரியுதாப்பா எல்லாருக்கும்? Yes, ma'am. Yes, ma'am. நோட் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் வேணா யூனிட் வெக்டார் கூட எழுது. ஏன்னா இங்க பக்கத்துல ஒவ்வொன்றும் என்னங்கிறது கூட நோட் பண்ணிக்கோங்க. இது வெக்டார், இது மேக்னிடியூட். நோட் பண்ணிட்டீங்களாப்பா? நோட் பண்ணியாச்சா? Yes, ma'am. ஓகே மேம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார்.
என்னது ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 11th அதிகமான இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ அது என்னங்கறத இப்ப பார்த்தலாம். ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார். சோ இப்ப ஏன்னு ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க, கரெக்டா? இப்ப ஏன்னு ஏதோ ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். புரியுற மாதிரி எக்ஸாம்பிளோடயே போயிடலாமே. டைரக்டா அந்த ஈக்குவேஷன் தான் எழுதி போறதுக்கு புரியுற மாதிரி கான்செப்டோட போறோம். இப்ப ஏன்னு ஏதோ ஒரு ஊர்ல இருக்கீங்க. இப்ப ஏல இருந்து நீங்க என்ன பண்ணணும், சிக்கு வரணும். ஏல இருந்து என்ன பண்ணணும், சிங்கிற ஊருக்கு வரணும். சோ ஒண்ணு நீங்க ஏல இருந்து சிக்கு டைரக்டா வரலாம். அப்படி இல்லைன்னா ஏல இருந்து பிங்கிற ஒரு ஊருக்கு போய் பில இருந்து சிக்கு போலாமா? இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னையில இருந்து நாகர்கோயிலுக்கு த்ரூவா ஒரே பஸ்ல வரலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, சென்னையில இருந்து மதுரை வரீங்க. மதுரையில இருந்து திருப்பி என்ன பண்ணுவீங்க, நாகர்கோயிலுக்கு எடுப்பீங்க. சோ பைபாஸ்லயே வர்றதுனாலும் வரலாம், இல்ல இப்படி ஊருக்குள்ள போய் மதுரை போய் மதுரையில இருந்து இங்க வர்றதுனாலும் வரலாம். சோ அப்ப இதுதான் நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏல இருந்து சிக்கு நம்ம டைரக்டா வரலாம். அப்படி இல்லைன்னா ஏல இருந்து பிக்கு வந்து பில இருந்து சிக்கு போலாம். இது அப்படியே நம்ம வேர்டிங் எழுதிக்கலாமா? ஒண்ணு ஏல இருந்து சிக்கு டைரக்டா போலாம். அப்படி இல்லைன்னா ஏல இருந்து பிக்கு போய் பில இருந்து சிக்கு வரலாம். இதுதான் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார் அப்படின்னு சொல்றது. எப்பவுமே இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க என்ன லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுதோ அதே லெட்டர்ல தான் ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அடுத்து இங்க என்ன லெட்டர்ல எண்ட் பண்றீங்களோ அதே லெட்டர்ல தான் இங்க எண்ட் பண்ணிருக்கோம். சென்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டும் காமனா இருக்கும். இதான் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார். நீங்க எழுதிருக்கிறது கரெக்டாங்கிறத இந்த மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ இதான் ஜெனரலா ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார்னு சொல்லக்கூடியது. ஏல இருந்து சிக்கு டைரக்டா வரலாம், இல்ல ஏல இருந்து பிக்கு போய் பில இருந்து சிக்கு வரலாம். சோ இதை இன்னும் ஃபர்தரா கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். சோ ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார், இந்த பிளஸ் ஏசி வெக்டார் இந்த சைடு வந்தா என்னவாகும், மைனஸ் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு லெஃப்ட் சைட்ல எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோன்னு இருக்கும். ஆனா வெக்டாரை பொறுத்த வரைக்கும் வெறும் ஜீரோன்னு போட்டுறக்கூடாது, ஜீரோ வெக்டார்னு போடணும். ஏன்னா நம்ம வெக்டார்ல பொறுத்த வரைக்கும் எல்லாமே லெஃப்ட் சைட்ல வெக்டார் இருக்குன்னா ரைட் சைட்லயும் வெக்டார் தான் இருக்கணும். அது எப்படி ஜீரோ வந்துச்சு, மேபி இதோட டைரக்ஷன் ரைட் லெஃப்ட் டு ரைட்டா இருந்திருக்கலாம், இன்னொரு வெக்டாருடைய டைரக்ஷன் ரைட் டு லெஃப்ட் வந்திருக்கலாம், அதனால ஜீரோ கிடைச்சிருக்கும். அந்த டைரக்ஷன் வேரியேஷனால மேக்னிடியூட் சேமா இருந்தா கூட அது ஜீரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஜீரோக்கும் நீங்க வந்து வெக்டார் கம்பல்சரி வெக்டார் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகே, சோ அதனாலதான் நான் இப்படி எழுதிட்டேன். இதை இன்னும் ஃபர்தரா எப்படி எழுதலாம், ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார். நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், ஸ்கேலாரை பொறுத்த வரைக்கும் ஏசின்னு எழுதினாலும் ஒண்ணுதான், சிஏன்னு எழுதினாலும் ஒண்ணுதான். கரெக்டா? ஏன்னா ஏல இருந்து சிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் சில இருந்து ஏக்கும் இருந்திருக்கும். கரெக்டா? டிஸ்டன்ஸ் அங்க மாற போறது. பட் என்னவா இருக்கு, எனக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஏல இருந்து சிங்கிறது லெஃப்ட் டு ரைட், சில இருந்து ஏங்கிறது ரைட் டு லெஃப்ட். அப்ப டைரக்ஷன் வேரி ஆகுது. மேக்னிடியூட் சேமா இருந்து டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருந்தா அது என்ன அர்த்தம், ஆப்போசிட் வெக்டார்னு பார்த்தோம். அப்ப என்ன பண்ணணும், மைனஸ் சைன் யூஸ் பண்ணணும். அப்ப மைனஸ் ஆஃப் சிஏ வெக்டார்னு எழுதலாம். சரி, மைனஸ் ஆஃப் சிஏ வெக்டார். இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்னவாயிடும், எனக்கு பிளஸ் தான் ஆயிடும். ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார் பிளஸ் சிஏ வெக்டார்னு எழுதலாம் ஈக்குவல் டு 0 வெக்டார். அப்ப இதுவும் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டாரை தான் டினோட் பண்ணுது, இதுவும் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டாரை தான் டினோட் பண்ணுது, இதுவும் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டாரை தான் டினோட் பண்ணுது. 1 மார்க்ல கேட்கலாம், 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு இதுல எது மட்டும் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டாரை டினோட் பண்ணணும்னு கேட்கலாம், இல்ல which one of this is incorrect னு கேட்கலாம். ஓகே, சோ அப்ப அதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார்ங்கறத இப்படி எல்லாம் எழுதலாம். புரியுதாப்பா? புரியுதாமா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சாப்பா? அடுத்த கான்செப்ட் பாருங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பொசிஷன் வெக்டார்னா என்னன்னு பார்க்க போறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பொசிஷன் வெக்டார்னா என்னன்னு சொல்லி இப்ப நான் ஒரு XY பிளேன் எடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி ஒரு XY பிளேன் எடுத்துக்கிறேன், X Y. சோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் Oன்னு எடுத்துக்கிறேன்.
இப்போ என்னது XOY பிளேன் நான் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போறேன். என்ன ட்ரையாங்கிள்? OABன்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறேன். சோ அப்ப அதை எப்படி டிரா பண்ணிக்கலாம்? சரி, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து OABன்னு எடுத்துக்கேன். இப்ப இந்த ட்ரையாங்கிள் ஓங்கிற பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துக்க போறேன். ஓங்கிறதா என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் டிரா பண்ணிட்டு நான் எடுத்துக்கக்கூடிய ஸ்டார்டிங் பாயிண்ட் இதா இருக்கு. சோ எந்த பாயிண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த பாயிண்ட் தான் என்னன்னு சொல்றோம், அந்த பாயிண்டோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய வெக்டார்ஸ பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவோம். என்னது? சோ எந்த பாயிண்ட நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு எடுக்கிறேனோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட எந்தெந்த வெக்டார்ஸ் லிங்க் ஆயிருக்கோ அதுதான் பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவோம். இப்போ நார்மலா நீங்க கிராஃப்ல பாயிண்ட் எழுதுறீங்கப்பா, இது 0 1 2 3 இப்போ இங்க எழுதுறப்ப 1 2 3ன்னு இப்படி எழுதிட்டேன். இப்போ பாயிண்ட் வந்து ஒரு 3,2ன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 3,2ன்னு எழுதிருக்கேன். சோ இப்ப 3 இங்க தானே இருக்கு. இந்த 3ங்கிற டிஸ்டன்ஸ் எதுல இருந்து மெஷர் பண்ணேன்? ஆரிஜின்ல இருந்து தானே மெஷர் பண்ணேன். கரெக்டா? இப்ப அந்த ஓங்கிற பாயிண்ட் தானே நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுக்கிறோம். அதே போல அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட நம்ம எந்தெந்த வெக்டார்ஸ் லிங்க் ஆயிருக்கோ அதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பொசிஷன் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். அப்ப இப்ப இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட எது லிங்க் ஆயிருக்கு? ஏங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட். அதை வெக்டார்ல சொன்னா என்ன வந்துடும்? OA வெக்டார் OB வெக்டார்னு வரும். அப்ப இங்க OA வெக்டாரும் OB வெக்டாரும் தான் எனக்கு பொசிஷன் வெக்டார். சோ அப்ப AB வெக்டார் பொசிஷன் வெக்டார் கிடையாதா? கிடையாது. ஏன்னா அந்த ஏபிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட டைரக்டா லிங்க் ஆகல. கரெக்டா? இந்த ஏபிங்கிற வெக்டார் இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணல, டைரக்டா எனக்கு O கூட லிங்க் ஆகல. அப்ப அதை நான் பொசிஷன் வெக்டாரா சொல்ல முடியாது. ஓகே, சோ இப்போ நான் ஓவர் ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்தனால OA வெக்டாரும் OB வெக்டாரும் எனக்கு பொசிஷன் வெக்டார். இன்கேஸ் நான் ஏவ ஸ்டார்டிங் பாயிண்டா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன வந்துடும்? ஏஓ வெக்டாரும் AB வெக்டாரும் பொசிஷன் வெக்டாரா இருந்திருக்கும். ஓகேவா? ஏஓ வெக்டாரும் AB வெக்டாரும், BO வெக்டார் பொசிஷன் வெக்டாரா வராது. ஓகே, அதே நான் B பாயிண்ட ஸ்டார்டிங் பாயிண்டா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், BO வெக்டாரும் BA வெக்டாரும் பொசிஷன் வெக்டாரா இருந்திருக்கும். பட் OA வெக்டாரா பொசிஷன் வெக்டார் எடுத்துக்காரு. சோ அப்ப எந்த பாயிண்ட நான் ஸ்டார்டிங் பாயிண்டா எடுக்கிறேனோ அது கூட எதெல்லாம் லிங்க் ஆயிருக்கோ அதுதான் பொசிஷன் வெக்டார். அதே போல பொசிஷன் வெக்டாரா இல்லாததையும் நம்ம பொசிஷன் வெக்டார் கூட லிங்க் பண்ணி எழுதலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஓவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுக்கிறப்ப ஏபி வந்து எனக்கு என்னது, பொசிஷன் வெக்டார் கிடையாது தானே. இப்ப நான் அதை வந்து என்ன பண்ண போறேன், பொசிஷன் வெக்டார் கூட லிங்க் பண்ணி எழுத போறேன். ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, சோ டெர்மினல் மைனஸ் இனிஷியல் அப்படிங்கிறது தான் எனக்கு என்னது, பொசிஷன் வெக்டார். சோ டெர்மினல் அப்படிங்கிறதுனா கடைசியா இருக்கக்கூடிய பாயிண்ட், இனிஷியல் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட். அப்ப இந்த ஏபி வெக்டார்ங்கிறத நான் எப்படி எழுதலாம்? ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதலாம். சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஓஏவும் ஓபியும் பொசிஷன் வெக்டார்னு தான் பார்த்தோம். அப்போ பொசிஷன் வெக்டார் இல்லாததையும் நம்ம பொசிஷன் வெக்டார் கூட லிங்க் பண்ணி எழுதலாம். சோ அப்ப ஏபி வெக்டார்ன்றதை எப்படி எழுதலாம்? ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு MN வெக்டார்னு கொடுக்குறாங்க, இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டார்ல எழுதணும். எப்படி எழுதலாம்? டெர்மினல் மைனஸ் இனிஷியல். அப்ப என்ன வரும்? ON வெக்டார் மைனஸ் OM வெக்டார்னு எழுதலாம். அதே PQ வெக்டார்னு எழுதுறீங்க, அதை எப்படி எழுதலாம்? OQ வெக்டார் மைனஸ் OP வெக்டார்னு எழுதலாம். புரியுதாப்பா? புரியுதாமா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. அதே போல இப்ப கேட்கலாம், மேம் எப்படி மேம் இந்த ஃபார்முலா வந்துச்சு? சிம்பிள். எங்கெல்லாம் ட்ரையாங்கிள பாக்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன லா அப்ளை பண்ணலாம்? ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ இப்போ என்ன எடுத்துக்கலாம்? ஓல இருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு டைரக்டா போலாம், இல்ல ஓல இருந்து ஏக்கு போய் ஏல இருந்து பிக்கு வரலாம். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. பொசிஷன் வெக்டார்.
கட் பண்ணியாச்சா? சரி, அடுத்தது காம்போனன்ட்ஸ் ஆஃப் a வெக்டார்னா என்னன்னு பார்ப்போம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் a வெக்டார். ஓகே, சோ இப்போ நான் ஒரு அதே போல xy பிளேன் எடுத்துக்கிறேன். இது x ஆக்சிஸ், y ஆக்சிஸ். யா, சோ இப்போ நான் இங்க ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த xy பிளேன்ல ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பாயிண்ட் வந்து நான் x, y ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெர்டிகலா அதோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு இருக்குன்னு அர்த்தம், எக்ஸ்ன்னு இருக்கு. அதே வெர்டிகலா அதாவது y ஆக்சிஸ்ல அதோட டிஸ்டன்ஸ் yன்னு இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரிஜின் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சோ இப்போ எனக்கு ஓல இருந்து a பாயிண்ட்டுக்கு போகணும். இப்போ இது என்னன்னு எடுத்துக்கலாம், ஆர் வெக்டார்னு எடுத்துக்கலாம். சோ நம்ம பார்த்தோம் எந்த டிஸ்டன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாமே, அதுல இருக்கக்கூடிய ஈச் ஒன் யூனிட் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒரு யூனிட் வெக்டார்னு பார்த்தோமா. அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன் யூனிட்டை நம்ம என்ன எடுக்கலாம், ஒரு யூனிட் வெக்டார்னு எடுக்கலாம். சோ அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த யூனிட் இருக்கு பாத்தீங்களா, அத நான் ஐ கேப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்னது, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஈச் ஒன் யூனிட்டை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், ஐ கேப்னு எடுத்துக்கிறேன். அதே போல ஒய் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஈச் ஒன் யூனிட்டை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், ஜே கேப்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ ஒவ்வொரு ஒன் யூனிட்டையும் ஐ கேப் ஜே கேப்னு எடுத்துக்கிறேன். இப்போ சோ ஐ கேப்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், ஜே கேப்ங்கிறது ஒய் ஆக்சிஸ். அதே இன்கேஸ் நான் 3 டைமென்ஷன்ல எடுக்கிறேன், இசட் ஆக்சிஸும் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப இசட் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஈச் ஒன் யூனிட்டை கே கேப்னு எடுக்கணும். 3 டைமென்ஷன்ல எடுத்தோம்னா நம்ம கே கேப். அப்ப இந்த இடத்துல காம்பனன்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அதாவது கொடுத்திருக்க வெக்டார 2 or 3 பார்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணி நம்ம எழுதக்கூடியதுதான் காம்பனன்ட்ஸ். அதாவது ஐ ஜே கே இப்படி யூஸ் பண்ணி யூனிட் வெக்டார் யூஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடியதுக்கு பேர் தான் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம ட்ரையாங்கிள்ல யூஸ் பண்ணலாம். ட்ரையாங்கிள்ல யூஸ் பண்ணா என்ன பண்ணும், ஓல இருந்து ஏக்கு நம்ம டைரக்டா போடும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் கொடுத்துக்கலாமே, இது ஏ ஓல இருந்து பிக்கு போய் பில இருந்து ஏக்கு போகலாம். ஓபி வெக்டார் பிளஸ் பிஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம். சோ ஓஏ வெக்டார்ன்றது நான் என்னன்னு எடுத்திருக்கேன், ஆர் வெக்டார்னு எடுத்திருக்கேன். ஆர் வெக்டார் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், any vector can be written as product of its magnitude and unit vector along it அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ ஓபிங்கிறது ஒரு வெக்டார், ஓபியோட மேக்னிடியூட் என்ன இருக்கு, எக்ஸ் இன்டு அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் என்னது, ஐ கேப். சோ அப்ப அது கூட ஐ கேப்பை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். பிளஸ் பிஏ வெக்டார். சோ பிஏ வெக்டாருடைய மேக்னிடியூட் என்னது, ஒய். அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் என்னது, ஜே. மேம் அது இங்க யூனிட் வெக்டார் இல்லையே, ஒய் ஆக்சிஸ்ல தானே இருக்கட்டும். அதுக்கு பேரலா இருக்குன்னா ரெண்டுக்குமே சேம் யூனிட் வெக்டார் தான் இருக்கும். ஓகேவா? சோ இங்க ஒரு இது இருக்கு, அதே அதுக்கு பேரலா இன்னொரு வெக்டார் இருக்குன்னா ரெண்டோட யூனிட் வெக்டாரும் சிமிலரா தான் இருக்கும். அப்ப இங்க ஜே கேப்னு எடுக்கிறீங்கன்னா இங்கேயும் ஜே கேப் தான் வரும். புரியுதா இதை எப்படி எழுதியிருக்கேன்னு? சோ எப்படி எழுதியிருக்கோம் நம்ம, so a vector is equal to magnitude of a vector into a cap. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நான் எழுதிருக்கேன். அப்ப r vector is equal to xi cap plus yj cap னு யூஸ் பண்ணிக்கிறோம். சோ இதுதான் நமக்கு என்னது, சோ இந்த கொடுத்திருக்காங்கல்ல இந்த வெக்டார், இந்த வெக்டாருடைய ரிசல்டன்ட் வெக்டார் தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் இந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு கொடுத்துறாங்க, a of x, y, அதோட ரிசல்டன்ட் வெக்டார் தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். சோ அதை எப்படி எழுதுனா x i cap plus y j cap. இந்த r வெக்டார்ங்கிறது எனக்கு OA வெக்டார் மட்டும் தான் இருக்கு. அந்த பாயிண்ட் எனக்கு தெரியுதுனா x, இது x கோஆர்டினேட், இது y கோஆர்டினேட். அப்ப x into i cap plus y into j cap னு எழுதிடலாம். ஓகே, சோ இப்போ இதோட மேக்னிடியூட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். மேக்னிடியூட் வேணும்னா என்ன பண்ணலாம், சோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படினாலே பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றீங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம
So on the hypotenuse square is equal to opposite square plus adjacent square. இங்க எனக்கு hypotenuse என்ன இருக்கு r வெக்டார். சோ அப்ப அதை எப்படி எழுதலாம்? சோ ஒரு வெக்டார் ஸ்கொயர் பண்ண முடியாது, அதோட மேக்னிடியூட தான் ஸ்கொயர் பண்ண முடியும். அப்ப மேக்னிடியூட் ஆஃப் r வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துரும் எனக்கு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர்னு வந்துரும். மேம் ஐ கேப் ஜே கேப்பை விட்டுட்டீங்க. ஐ கேப் ஜே கேப்பை ஏன் விட்டுட்டேன்? ஐ கேப் உடைய மேக்னிடியூட் என்னவா இருக்கும்? ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு யூனிட் வெக்டார், அதோட மேக்னிடியூட் ஒன்னா தான் இருக்கும். அதனாலதான் ஐ கேப் ஜே கேப்பை விட்டுட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்ப மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இல்ல மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். சோ இப்ப எந்த வெக்டார் வேணாலும் கொடுக்கட்டும், ஒரு வெக்டார் கொடுத்துட்டு அந்த வெக்டாருடைய மேக்னிடியூட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? சோ அந்த வெக்டாருடைய ஐ கேப், ஓகே, சோ ஐ கேப் உடைய கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும், பிளஸ் ஜே கேப் உடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணிக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ கேப் ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜே கேப் ஸ்கொயர். இதுதான் எனக்கு என்னது magnitude of r vector. இது 2 dimension. In case 3 dimension எடுக்கறாங்கன்னு வெச்சுக்கோங்க. So r vector is equal to x I cap plus y j cap plus z k cap னு வரும். So இதுக்கு magnitude எடுக்கறேன். அப்ப magnitude of r vector equal to square root of நம்ம என்ன பார்த்தோம்? I cap உடைய coefficient square plus j cap உடைய coefficient plus k cap உடைய coefficient square z square னு வரும். இதான் நமக்கு என்னது மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார். புரியுதாப்பா? எந்த வெக்டார் கொடுத்து உங்களுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்க சொன்னாலும் அதுக்கான ஃபார்முலா இதுதான். புரியுதாமா? Yes, ma'am. Yes, ma'am. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நோட் பண்ணியாச்சா? அடுத்த கான்செப்ட் போலாமா? அடுத்த கான்செப்ட் போலாமாப்பா? Yes, ma'am. நெக்ஸ்ட் क्वेश्चन, நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க. டைரக்ஷன் கொசைன்ஸ். இத மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டு டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் எ வெக்டார். ஓகே, சோ இப்போ வந்து நான் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ்க்கு 3 ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 3D ஸ்பேஸ் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த 3 டைமென்ஷன் கூட ஒரு பாயிண்ட் வந்து ஆரிஜினோட கனெக்ட் ஆயிருக்கு. என்னது? நான் 3 டைமென்ஷன் எடுத்திருக்கேன், எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்திருக்கேன். அது கூட எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கு, ஆரிஜினோட லிங்க் ஆகி இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதை டயக்ராமேட்டிக்கா சொல்லலாமா? இப்ப இப்படி எடுத்திருக்கு. இது என்னது? எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். இப்ப ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு இடத்துல ஏங்கிற பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன். சோ இப்ப இந்த பாயிண்ட் எங்க இருந்து எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு? ஆரிஜின்ல இருந்து எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஆரிஜின்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஆரிஜின்ல இருந்து இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இந்த வெக்டார் இருக்கு பாத்தீங்களா? இப்ப நான் கன்சிடர் பண்ணிட்டது இது எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்பான்னு எடுத்துக்கேன்.
இது y ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய இல்ல டைரக்ஷன் கூட இப்ப விட்டுருங்க. சோ x ஆக்சிஸ் கூட அந்த பாயிண்ட் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்பா, y ஆக்சிஸ் கூட அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பீட்டா, அதே அது z ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் காமா. என்னது? சோ ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், அது ஆரிஜினோட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த பாயிண்ட் இல்ல அந்த வெக்டார்னு எடுத்துக்கலாம். அந்த வெக்டார் எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்பா, y ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பீட்டா, z ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் காமான்னு எடுத்துக்கலாம். இந்த ஆல்பா பீட்டா காமா இருக்கு பாத்தீங்களா, ஆல்பா பீட்டா காமா, இதுக்கு பேர் தான் டைரக்ஷன் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. என்னது? டைரக்ஷன் ஆங்கிள்ஸ். ஓகேவா? சோ அந்த வெக்டார் எக்ஸ் ஆக்சிஸ், இப்ப ஏன்னு ஓஏன்னு ஒரு வெக்டார் எடுத்திருக்கேன். இந்த ஓஏ வெக்டார் எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்பா, ஒய் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பீட்டா, இசட் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் காமா. ஓகே, சோ அப்ப அந்த ஆல்பா பீட்டா காமா அப்படிங்கிறது தான் டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது கூட காஸ் சேர்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஸ் ஆல்பா, காஸ் பீட்டா, காஸ் காமா அப்படின்னு எடுத்துக்கோல, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? டைரக்ஷன் கோசைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ என்னது? ஜஸ்ட் இந்த மூணு டைரக்ஷன் ஆங்கிள்ஸ், இந்த டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் கூட காஸ் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரி, 60 டிகிரி, 40, 135 டிகிரின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ இந்த ஓஏங்கிற வெக்டார் எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் 30 டிகிரி, அதே ஒய் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் 60 டிகிரின்னு எடுத்துக்கலாம். அதே இசட் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் 135 டிகிரின்னு எடுக்கணும். இந்த 30, 60, 135 இருக்குல்ல, இது கூட எல்லாம் காஸ் சேருங்க, என்ன வரும்? காஸ் 30 டிகிரி, காஸ் 60 டிகிரி, காஸ் 135 டிகிரின்னு வரும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? டைரக்ஷன் கோசைன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னது? டைரக்ஷன் கோசைன்ஸ். இப்ப இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்ன எடுத்துக்கலாம்? ஒரு அதே போல இப்ப நான் 2 டைமென்ஷன் வச்சு சொல்றேன், 3 டைமென்ஷன் போறதை விட, அப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சோ நான் இப்போ ஒரு XY பிளேன் எடுத்துக்கிட்டேன். ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஏங்கிற பாயிண்ட். சோ என்ன பண்ணிக்கிட்டேன்? ஓல இருந்து ஏ பாயிண்ட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, சோ இப்போ இந்த பாயிண்ட எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஒய் ஆக்சிஸ் கூட கனெக்ட். அப்ப என்ன வந்துரும்? இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா இந்த பாயிண்ட நான் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன்? ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்ப இது எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்பா, அதே ஒய் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன வந்துரும்? பீட்டான்னு வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் இசட் மாதிரி இருக்கா? அப்ப என்ன ஆகும்? இங்க ஆங்கிள் பீட்டானா கட்டாயம் இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? பீட்டாவா இருக்கும். சோ இது ஒரு என்னது? எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? சோ நான் வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணேன். பித்தாகரஸ் தியரம்ல என்னது? ஹைபாட்னஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இப்ப இந்த OA வெக்டார்ங்கறத நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஆர் வெக்டார்னு எடுத்துக்கிறேன். அப்ப என்ன வந்துரும்? சோ காஸ் ஆல்பா ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும். காஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துரும்? இதான் எனக்கு தீட்டா. தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் சைட், 90க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைபாட்னஸ். அப்ப ரிமைனிங் சைடு அட்ஜசன்ட் சைடு. காஸ்ட்னு வந்துட்டாலே அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். அப்ப என்ன வந்துரும்? அட்ஜசன்ட் எக்ஸ், எக்ஸ் டிவைடட் பை, எப்பவுமே இதுல எழுதும்போது நம்ம என்னதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? மேக்னிடியூட தான் எடுக்கணும். ஓகேவா? சோ ஏன்னா எக்ஸ்ங்கிறது எனக்கு மேக்னிடியூட். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர் வெக்டார்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது, அதோட மேக்னிடியூட தான் எடுக்கணும். ஓகேவா? சோ அப்ப காஸ் ஆல்பாங்கிறது என்னது? எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார். அதே காஸ் பீட்டாங்கிறது என்ன வந்துரும் எனக்கு? சோ பீட்டா இங்க இருக்கு, பீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஆப்போசிட் சைட், இது ஹைபாட்னஸ். அப்ப ரிமைனிங் இருக்குது இது அட்ஜசன்ட் சைட். அப்ப என்ன வந்துரும்? y by magnitude of r வெக்டார்னு எடுத்துறோம். ஏன்னா yன்னு நான் இந்த இடத்துல டிஸ்டன்ஸை தான் மீன் பண்றேன். அப்போ ரேஷியோ இருக்கப்ப மேல டிஸ்டன்ஸ்னா கீழே டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும், அதனாலதான் நான் மேக்னிடியூட் அப்ளை பண்ணிருக்கேன். அதே இப்ப 3 டைமென்ஷன் போனோம்னா காஸ் காமா வரும் பாருங்க. ஆல்பானா எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடியது, அப்ப எக்ஸ் பைன்னு எழுதிருக்கோம். காஸ் பீட்டானா ஒய் பைன்னு எழுதிருக்கோம். காஸ் காமானா காமாங்கிறது இசட் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், அப்ப இசட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார்னு இருக்கும். இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன பார்த்தோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் I cap ஸ்கொயர் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர். புரியுதா? புரியுதாமா? எஸ் மேம். ஓகே, சோ அப்ப இந்த டைரக்ஷன் கொசைன்ஸை எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா, அப்ப டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர், டைரக்ஷன் கொசைன்னா என்னன்னு பார்த்தோம்? காஸ் ஆல்பா, காஸ் பீட்டா,
காஸ் காமான்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இதை இப்போ எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஆல்பானா என்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார், ஒய் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார், இசட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார். ஓகேவா? ஸோ ஆர் வெக்டார்னா என்னது? எனக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். எல்லாருக்கும் கிளியரா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சாமா? அடுத்தடுத்து போலாமா? சீக்கிரம் நோட் பண்ணுங்க. சரி, அடுத்த கான்செப்ட் பாருங்க. இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு வெக்டார் எடுத்துக்க போறேன். ஸோ கன்சிடர் எனி டூ வெக்டார். நான் ஏ வெக்டார் பி வெக்டார்னு ரெண்டு வெக்டார் எடுக்க போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் மைனஸ் 3j கேப் பிளஸ் 4k கேப்னு எடுத்துக்க போறேன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. அதே போல பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 4i கேப் பிளஸ் 7j கேப் பிளஸ் 5k கேப்னு எடுத்திருக்கேன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுக்கிறேன். இப்ப ஏவையும் பியையும் ஆட் பண்றேன். அப்ப என்ன வரும்? ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இதை ஆட் பண்ணா என்ன வரும்? சோ எப்பவுமே வெக்டாரை ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ அந்த கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணும். அப்ப என்ன வரும்? 2i கேப் பிளஸ் மைனஸ் 4i கேப், அதே போல பிளஸ் மைனஸ் 3j கேப் பிளஸ் 7j கேப் பிளஸ் 4k கேப் பிளஸ் 5k கேப். என்ன பண்ணிருக்கேன்? ஆட் ஆர் சப்ட்ராக்ஷன், அந்த கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை நீங்க ஆட் பண்ணணும். அப்ப என்ன வந்துடும்? 2 மைனஸ் 4 அப்படிங்கிறப்ப எனக்கு மைனஸ் 2i கேப்னு வந்துடும். மைனஸ் 2i கேப் மைனஸ் 3j கேப் பிளஸ் 7j கேப்னா 4j கேப்னு வந்துடும். 4 பிளஸ் 5ங்கிறப்ப 9k கேப்னு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். மைனஸ் 2ji கேப் பிளஸ் 4j கேப் பிளஸ் 9k. ஆட் பண்றதுனா என்ன பண்றோம்? ஜஸ்ட் அதோட கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதே போலதான் சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னு எடுத்துக்க போறேன். அப்ப என்ன வந்துடும்? கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். 2i கேப் மைனஸ் மைனஸ் 4i கேப் பிளஸ் என்ன வந்துடும்? மைனஸ் 3j கேப் மைனஸ் 7j கேப் பிளஸ் 4k கேப் மைனஸ் 5k கேப்னு வந்துடும். ஜஸ்ட் நான் சப்ட்ராக்ட் பண்ணேன். இப்படி எழுதி பண்ணலாம். ஆர்எல்ஸ் சப்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் ஏ வெக்டார் ஃபுல்லா எழுதிக்கணும். 2i கேப் மைனஸ் 3j கேப் பிளஸ் 4k கேப், a கேப் தான் எழுதிட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் பி வெக்டார். அப்ப பி வெக்டார்ல ஃபுல்லா நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப என்ன வந்துடும்? மைனஸ் 4i கேப்னா பிளஸ் 4 பிளஸ் பி வெக்டார்ல ஃபுல்லா சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மைனஸ் 4i கேப்னு இருக்கு. அப்ப என்ன வந்துடும்? பிளஸ் 4i கேப்னு வந்துடும். பிளஸ் 7j கேப்னு இருக்கு. அப்ப மைனஸ் 7j கேப்னு இருக்கு. பிளஸ் 5kனா மைனஸ் 5. இப்படி பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் கரெக்ட் தான். என்ன வந்துடும்? 2 இங்க இருக்க i கேப் i கேப். அப்ப 2 பிளஸ் 4னா என்ன வந்துடும்? 6i கேப் மைனஸ் 3j கேப் மைனஸ் 7j கேப்னா மைனஸ் 10j கேப். அடுத்து 4k கேப் மைனஸ் 5k கேப்னா மைனஸ் k கேப்னு வந்துடும். இதான் ஆன்சர். ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஒண்ணுமே இல்லை. அடிஷன்னா கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை ஆட் பண்ண போறீங்க. சப்ட்ராக்ஷன்னா கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை அந்த ஆர்டர்ல சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. ஆனா நமக்கு மல்டிப்ளிகேஷன்ல அப்படி பண்ண முடியாது.
ஓகே, சோ நம்ம நார்மலா மல்டிபிளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப நார்மல் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, 2 into 3னாலும் ஒண்ணுதான், 3 into 2னாலும் ஒண்ணுதான், 2.3 அப்படின்னா 2 into 3 தான் அப்படின்னாலும் ஒண்ணுதான், 3 into 2னாலும் ஒண்ணுதான். ஓகே, சோ அதே இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான், 2 into 3 இல்ல 2 into 3 இப்படி எழுதினாலும் எல்லாமே மல்டிபிளிகேஷன் தான் குறிக்குது. பட் வெக்டாரை பொறுத்த வரைக்கும் மட்டும் அப்படி நமக்கு டைரக்டா அது மீன் பண்ணாது. ஏன் அப்படி டைரக்டா நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்ம ஸ்கேலாரை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா ஒரு ஸ்கேலார் தான் ஆன்சர் வரப்போகுது. வெக்டாரோட அடிஷன் சப்ட்ராக்ஷன் பாருங்க, ஆட் பண்ணும்போது ஒரு வெக்டார் தான் எனக்கு ஆன்சரா கிடைச்சிச்சு, சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு வெக்டார் தான் எனக்கு கிடைச்சது. ஆனா மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது the result may be ஸ்கேலாரா இருக்கலாம் இல்ல வெக்டாரா இருக்கலாம். என்னது, சோ அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல ஆன்சர் கட்டாயம் வெக்டாரா தான் வரும். சோ ஆனா மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் மே பி ஸ்கேலார் ஆர் வெக்டார். ஸ்கேலாராவும் வரலாம், தட் மீன்ஸ் ஒன்லி வெறும் நம்பர் மட்டும் ஆன்சரா கிடைக்கலாம், இல்ல ஒரு ஃபுல் வெக்டாரா கூட கிடைக்கலாம். சோ அப்ப ரிசல்ட் வந்து எனக்கு ஸ்கேலாரா இருக்கு, ரிசல்ட் வந்து ஸ்கேலா இருக்குன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது என்னோட ஆன்சர் வந்து எனக்கு ஸ்கேலாரா ஒரு நம்பரா கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதே ஆன்சர் வந்து எனக்கு வெக்டாரா கிடைக்குதுன்னா அதுக்கு பேரு வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு நேமும் உண்டு, அது என்னன்னா டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. என்னது, டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதே வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் நம்ம ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் மாதிரி டாட் இன்ட் எல்லாமே ஒரே மீனிங் குறிக்காது. ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படின்னா இந்த டாட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், கிராஸ் ப்ராடக்ட்னா இப்படி இன்டு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்ப ரெண்டுமே வெக்டாரை பொறுத்த வரைக்கும் டிஃபரெண்ட். டாட் ப்ராடக்ட்ல எனக்கு ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்ட் என்னவா கிடைக்கும், எனக்கு ஒரு நம்பரா கிடைக்கும். ஆனா வெக்டார் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்ட் வந்து வெக்டாரா இருக்கும். சோ ஸ்கேலார் ப்ராடக்ட்டோட இன்னொரு நேம் டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், வெக்டார் ப்ராடக்ட்டோட இன்னொரு நேம் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். புரியுதாப்பா, புரியுதாமா? Yes, ma'am. ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லாவே சம்குள்ள போக முடியாது, உங்களுக்கு ஃபுல்லா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான், எல்லாமே பேசிக் 11th ரீகால் பண்ணிட்டு தான் சம்குள்ளே போக முடியும். சோ அப்பதான் அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால பாருங்க பாப்போம், நான் கண்டினியூஸா போனாலும் போர் அடிக்கும், ஜஸ்ட் ஒரு 5 minutes கேப் எடுத்துக்கோங்க, முன்னாடி உள்ளதெல்லாம் அப்படியே பாருங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஓகேமா, இப்ப பார்த்த வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. No, ma'am. சரி, No, ma'am. நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? Yes, ma'am. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். என்ன பார்க்க போறோம், ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ ஸோ இப்போ நான் வெக்டர்ஸ் எடுத்துக்கிறேன், ரெண்டு வெக்டர் எடுத்திருக்கேன். இப்போ இத சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு 4 கேஸ் டிரா பண்ணிருக்கேன், ஒவ்வொன்றுமே ரெண்டு வெக்டர் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை ஏ வெக்டர், இதை பி வெக்டர்னு எடுத்துக்கலாம்.
ஏ வெக்டார் பி வெக்டார்னு இருக்கு. இப்போ ரெண்டு வெக்டார்ஸ்க்கு இடையில நான் ஆங்கிள் மார்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு வெக்டாருமே ஒண்ணு டைவர்ஜ் ஆயிருக்கணும் இல்ல கன்வர்ஜ் ஆயிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும், என்னால ஆங்கிள் மார்க் பண்ண முடியும். அது என்ன கன்வர்ஜ் ஆயிருக்குது டைவர்ஜ் ஆயிருக்குது, அந்த இப்ப ரெண்டு வெக்டாரும் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாத்தீங்களா, ரெண்டு வெக்டாருடைய டைரக்ஷனும் ஒண்ணு அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நோக்கி இருக்கணும் இல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருந்து அவேயா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஆங்கிள் மார்க் பண்ண முடியும். சோ ரெண்டுமே ஒண்ணு டைவர்ஜ் ஆயிருக்கணும் இல்ல கன்வர்ஜ் ஆயிருக்கணும். கன்வர்ஜ்னா அவே, டைவர்ஜ்னா எனக்கு அது டுவர்ட்ஸ் தட் பாயிண்ட் இருக்கணும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க என்னவா இருக்கு, ரெண்டுமே எனக்கு டைவர்ஜ் ஆயிருக்கு. சாரி மாத்தி சொல்றேன், டைவர்ஜ் ஆயிருக்குன்னா ரெண்டுமே அந்த பாயிண்ட விட்டு விலகி போகுது. சோ அப்ப இது எனக்கு டைவர்ஜ் ஆயிருக்கு. அப்ப ரெண்டு பாயிண்ட்டுமே டைவர்ஜ் ஆயிருக்கலாம். தாராளமா அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில ஆங்கிள் மார்க் பண்ணலாம். ஓகேவா? சோ என்ன பண்ணலாம், ரெண்டுமே எனக்கு அந்த பாயிண்ட்ல இருந்து அவேயா இருக்கு அப்படின்னா டைவர்ஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப தாராளமா அந்த ரெண்டு வெக்டாருக்கு இடையில ஆங்கிள் மார்க் பண்ணலாம். இங்க பாருங்க, ஒரு பாயிண்ட் என்னவா இருக்கு, எனக்கு கன்வர்ஜ் ஆயிருக்கு, இன்னொரு பாயிண்ட் டைவர்ஜ் ஆயிருக்கு. அதாவது ஒரு பாயிண்ட் டுவர்ட்ஸ் தட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு, ஒரு வெக்டார் எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இருந்து அவேயா இருக்கு. அப்ப அந்த ரெண்டு வெக்டாருக்கு இடையில ஆங்கிள் மார்க் பண்ண முடியாது. அதே போல இந்த வெக்டார் பாருங்க, இங்க என்ன இருக்கு, ஒண்ணு டைவர்ஜ் ஆயிருக்கு, இது கன்வர்ஜ் ஆயிருக்கு. அப்ப இங்கேயும் மார்க் பண்ண முடியாது. பட் இது பாருங்க, எனக்கு ரெண்டுமே என்னவா இருக்கு, கன்வர்ஜ் ஆயிருக்கு. அதாவது டுவர்ட்ஸ் தட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நோக்கி இருக்கு. அதனால இந்த வெக்டாருக்கு இடையில ஆங்கிள் மார்க் பண்ண முடியும். ஓகேவா? சோ நார்மலா நம்ம வந்து ஜியாமெட்ரியில பண்ற மாதிரி ஆங்கிள் கூட இங்க மார்க் பண்ண முடியாது. டைரக்ஷனை பொறுத்துதான் ஆங்கிள் மார்க் பண்ண முடியும். ஒண்ணு ரெண்டுமே அவேயா இருக்கணும் இல்ல ரெண்டுமே டுவர்ட்ஸ் தட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஆங்கிள் மார்க் பண்ண முடியும். புரியுதாப்பா? புரியுதாமா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். இதெல்லாம் 11th படிச்சது ஞாபகம் வருதா? ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். சோ இப்போ நான் ரெண்டு வெக்டார் எடுத்துக்க போறேன். ரெண்டு வெக்டார் எடுத்துக்க, என்னென்ன வெக்டார் எடுத்திருக்கேன், ஏ பின்னு ரெண்டு வெக்டார் எடுத்திருக்கேன். ஏ இப்ப பாருங்க, இந்த ரெண்டு வெக்டாருமே எனக்கு எப்படி இருக்கு, டைவர்ஜ் ஆயிருக்கு. அதனால தாராளமா என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு வெக்டாருக்கு இடையில நம்ம ஆங்கிள் மார்க் பண்ணிக்கலாம், தீட்டான்னு. ஓகேவா? சோ ரெண்டும் டைவர்ஜ் ஆனனால ரெண்டுக்கும் இடையில ஆங்கிள் மார்க் பண்ணிக்கலாம். இப்ப டாட் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட்னாலே இந்த டாட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு AB இன்டு காஸ் தீட்டா ஃபார்முலா. அதாவது ஃபர்ஸ்ட் வெக்டாருடைய மேக்னிடியூட் இதை எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் இன்டு மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் இன்டு காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஏன்னா மேக்னிடியூட பொறுத்த வரைக்கும் 4 waysல ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். அப்ப வெறும் ஏன்னு எழுதினாலும் ஓகே தான், மாடுலஸ் ஆஃப் A வெக்டார்னு எழுதினாலும் சரி, ரெண்டுமே எனக்கு மேக்னிடியூட தான் டினோட் பண்ணுது. அப்ப என்ன வந்துடும், எனக்கு ஃபர்ஸ்ட் வெக்டாருடைய மேக்னிடியூட் இன்டு செகண்ட் வெக்டார்ஸ் மேக்னிடியூட் இன்டு காஸ் ஆஃப், இந்த இடத்துல தீட்டான்னு இருக்குல்ல, இந்த தீட்டா வந்து ஃபர்ஸ்ட் வெக்டார்ல இருந்து செகண்ட் வெக்டாருக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் எடுக்கும். புரியுதாப்பா? ஃபர்ஸ்ட் வெக்டார்ல இருந்து செகண்ட் வெக்டாருக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் மட்டும் தான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இந்த தீட்டாங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வெக்டார் டு செகண்ட் வெக்டார் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் இந்த தீட்டா. ஓகே, சோ இத ஃபார்முலால எழுதிக்கோங்க. ஓகே, சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் இந்த இடத்துல காஸ் தீட்டா எடுத்திருக்காங்க, ஏன் சைன் தீட்டா எடுக்க கூடாது? 11th படிச்சிருக்கீங்க தானே, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், ஏன் ரீசன் இங்க சைன் தீட்டாக்கு பதிலா காஸ் தீட்டா எடுத்திருக்கோம்? பிசிக்ஸ்லயும் இது ரிலேட்டடா படிச்சிருப்பீங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், ஏன் காஸ் தீட்டா எடுத்திருக்கோம்? ஓகே, சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்.
டாட் ப்ராடக்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒர்க் டன். ஒர்க் டன் அப்படிங்கறத எப்படி எழுதலாம்? பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது தான் ஒர்க் டன் எடுத்துருப்பீங்க. கரெக்டா? அப்ப அந்த ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எழுதணும். ஸோ இப்ப ஃபோர்ஸிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பார்ட்டிக்கல் இப்படி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கம்ப்யூட்டர் மானிட்டரே எடுத்துக்கலாமே, இதை இந்த இடத்துல பிளேஸ் ஆயிடும். இப்போ இதுக்கு நான் மேல இருந்து ஃபோர்ஸ் கொடுக்குறேன். மேல இருந்து, அதாவது இப்படி அப்வர்டா நான் டவுன்வர்டா ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். பார்ட்டிக்கல் ஏதாவது மூவ் ஆகுமாப்பா? என்ன இருக்கு? பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருக்கு. நான் மேல இருந்து அப்படியே ஃபோர்ஸ் கொடுக்குறேன். மேல இருந்து ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அது அதோட பிளேஸ்ல இருந்து எங்கேயாவது மூவ் ஆகுமா? ஆகாது தானே. வெர்டிகலா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அப்ப அந்த இடத்துல ஒர்க் டன் என்னவாயிடுது? 0 ஆயிடுது. கரெக்டா? சோ அப்ப இந்த பார்ட்டிகளுக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவாப்பா இருக்கும்? வெர்டிகலா அப்ளை பண்றேன். அப்ப ஆங்கிள் என்ன இருக்கும்? கட்டாயம் 90 டிகிரி இருக்கும். காஸ் 90 டிகிரியோட வேல்யூ என்னது? 0. அப்ப இந்த இடத்துல ஒர்க் டனே நடக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிள் வெர்டிகலா 90 டிகிரியா இருக்கப்ப ஒர்க் டன் 0. அப்ப காஸ் 90 டிகிரிக்கு மட்டும்தான் எனக்கு 0 வரும். அதனாலதான் காஸ் எடுத்துக்கேன். இன்னும் பாருங்க, அதே இப்படி நான் ஹரிசாண்டலா ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இப்படி தள்ளுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? மேல இருந்து இப்படி தள்ளுறதுக்கும் ஒரு பார்ட்டிக்குல இப்படி தள்ளுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அப்ப இந்த பார்ட்டிக்குல நான் இப்படி தள்ளுறேன் அப்படின்னா என்னவாகும்? மேக்சிமமா எனக்கு மூவ் ஆகும். பார்த்திருப்பீங்களா? எங்கேயுமே ஹரிசாண்டலா ஒரு ஃபோர்ஸை இப்படி தள்ளுறதுக்கும் மேல இருந்து அதை தள்ளுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப எனக்கு இப்படி நான் 0 டிகிரில நான் அதை மூவ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் என்னவாகும்? மேக்சிமம் வந்து அது மூவ் ஆயிருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒர்க் டன் வந்து ரொம்ப அதிகமா நடந்திருக்கு. அப்ப ஹரிசாண்டலாவே ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். பார்ட்டிகளுக்கும் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன? 0 டிகிரி. காஸ் 0 டிகிரியோட வேல்யூ தான் 1. அப்ப அந்த இடத்துல மேக்சிமம் ஒர்க் டன் நடக்குது. அதனாலதான் நம்ம இந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணிருக்கோம்? காஸ் வந்து எடுத்திருக்கோம், சைன் எடுக்காம. ஏன்னா சைன் 90 டிகிரியோட வேல்யூ 1ன்னு வந்து இந்த இடத்துல எனக்கு ஒர்க் டனே நடக்கல. ஆனா அங்க என்ன கிடைக்குது? எனக்கு மேக்சிமம்னு பாசிபிள் இருக்கு. அதனாலதான் சைன் எடுக்காம காசு எடுக்கிறதுக்கான ரீசன். புரியுதாப்பா? புரியுதாமா? எஸ். Yes, ma'am. ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க பாப்போம். ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த கேஸ் போலாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். போன இதுல யாட்டுமே 2 வெக்டார் எடுத்துக்கிறாங்க. சோ இது A வெக்டார், இது B வெக்டார். 2 வெக்டாருமே ஒண்ணுக்கு ஒண்ணு டைவர்ஜ் ஆயிருக்கு. சோ அதனால ரெண்டுக்கு இடையில தாராளமா ஆங்கிள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன எழுதணும்? மேக்னிடியூடா கிராஸ் ப்ராடக்ட் தானே பார்க்கிறோம். அப்ப A வெக்டார் கிராஸ் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வெக்டாருடைய மேக்னிடியூட் இன்டு செகண்ட் வெக்டார்ஸ் மேக்னிடியூட் இன்டு சைன் ஆஃப், இங்க நான் போடுறேன்ல இந்த ஆங்கிள், ஃபர்ஸ்ட் வெக்டார்ல இருந்து செகண்ட் வெக்டாருக்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நான் மெஷர் பண்ணி இங்க போடணும். தீட்டாங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் வெக்டார் டு செகண்ட் வெக்டார் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் இன்டு என் கேப்னு வரும். என் கேப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கேப் வந்திருக்கு அப்படின்னாலே அது ஒரு யூனிட் வெக்டார்னு தெரிஞ்சிடும். சோ இப்ப என் கேப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டார் தான் என்னது எனக்கு? சோ என் கேப் இந்த ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டார். சோ இப்ப இங்க பார்த்தா தெரியும், மேம் இது ஏ வெக்டாருக்கு மட்டும் தான் பெர்பெண்டிகுலரா இருக்கு, பி வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலரா இல்ல. இது நான் 2 டைமென்ஷனல்ல டிரா பண்ணிருக்கேன், அதனால உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியல. இதே நான் 3 டைமென்ஷனல்ல பிளாட் பண்ணும்போது தாராளமா 2 வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலரா என்னால டிரா பண்ண முடியும். சோ அப்ப என் கேப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வெக்டார். அதை மல்டிப்ளை பண்ணும். இதான் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருடைய ஃபார்முலா. இப்ப இங்க கேட்கலாம், ஏன் மேம் இந்த இடத்துல சைன் தீட்டா அப்ளை பண்ணிருக்கோம்?
பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கிராஸ் ப்ராடக்ட். வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்க். டார்க் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்போ டோரை நீங்க ஓபன் பண்றீங்க. ஆக்சுவலா டோர் எப்படி இருக்கும்? இப்படி வெர்டிகலா இருக்கும், கரெக்டா? இப்படி வெர்டிகலா இருக்கு அப்படின்னா இதுக்கு பேரலாவே நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். வெர்டிகலா இருக்கு, வெர்டிகலா இருக்கிறதுக்கு அப்படியே நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஏதாவது எனக்கு டோர் மூவ் ஆகுமா? டோர் இப்படி இருக்கு, இப்படி இருக்க டோருக்கு இப்படி மேல இருந்து நான் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். அப்ப டோர் வந்து ஓபன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்ப இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது? 0 டிகிரி. ஏன்னா டோரு வெர்டிகலா இருக்கு, ஃபோர்ஸும் வெர்டிகலா தான் அப்ளை பண்ணிருக்கு. அப்ப இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 0. சோ 0 டிகிரி அப்ளை பண்ணும்போது எனக்கு டார்க் வந்து என்னவா இருக்கு? 0வா இருக்கு. sin 0ஓட வேல்யூ தான் 0. ஓகே. சோ அதே போல இப்ப டோர் இப்படி இருக்கு, இப்படி வெர்டிகலா நான் வந்து என்ன பண்றேன்? அதாவது இந்த டோருக்கு பெர்பெண்டிகுலரா நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். சோ டோர் இப்படி தள்ளுறீங்க, என்னவாகும்? அது ஃபோர்ஸா ஓபன் ஆகும், கரெக்டா? அப்ப டோருக்கு பெர்பெண்டிகுலரா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது டோர் வந்து மேக்ஸிமம் ஓபன் ஆயிடுது. தட் மீன்ஸ் டார்க் வந்து எனக்கு அதிகமா இருக்கு. அப்போ இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. sin 90 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. சோ அதனாலதான் இந்த இடத்துல நம்ம sin θ எடுத்துக்கலாம். இன்னும் மேத்தமேட்டிக்கலா நம்ம போகணும்னா இன்னும் நிறைய போலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி பிசிக்ஸ் வச்சு சொல்லணும்னா இந்த டீடைல் போதுமானது. இன்னும் மேத்தமேட்டிக்கலா இதை இன்னும் டீடைலா இன்டெப்தா நம்ம போலாம். ஏன் sin θ வச்சு cos θ வச்சு. பட் அவ்வளோ டெப்தா உங்களுக்கு தேவையில்லை. இது மட்டும் தெரிஞ்சா போதுமானது. இப்போ ரெண்டு சைடும் நான் என்ன பண்றேன்? மாடுலஸ் எடுக்கிறேன். மாடுலஸ் எடுத்தா என்ன வரும்? a வெக்டார் கிராஸ் b வெக்டார் இஸ் ஆல்ரெடி ஏங்கிறது என்னது? மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா என்ன அர்த்தம்? அந்த வெக்டாருக்கான டிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் எப்பவுமே நெகட்டிவ்ல இருக்க போகுது. அதுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் அதே வேல்யூ தான் வரப்போகுது, ஏ தான் வரும். பிக்கு மாடுலஸ் எடுத்தாலும் பி தான் வரும். அதே போல சைன் தீட்டா. சைன் தீட்டாங்கிறது ஒரு ஆங்கிள் நம்பர்ல இருக்கும். ஸோ அதுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் அதே தான் வரும். என் கேப். என் கேப்னா என்னன்னு பார்த்தோம்? யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டாருக்கு மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா என்னப்பா வரும்? 1 தான் வரும். சோ அந்த 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். அப்ப a வெக்டார் கிராஸ் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் கிராஸ் b வெக்டார் ஈக்குவல் டு ab இன்டு sin θ யூஸ் பண்ணுவோம். யா சில கேஸ்ல இதை இப்படி எழுதலாமா? நம்ம கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஏன்னா மேக்னிடியூட பொறுத்த வரைக்கும் 4 வேல எழுதலாம். வெறும் ஏன்னு எழுதினாலும் அது மேக்னிடியூட தான் டினோட் பண்ணுது. மாடுலஸ் ஆஃப் a வெக்டார்னால மேக்னிடியூட தான் டினோட் பண்ணுது. அதே போல மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் இன்டு sin θ இன்டு n கேப்னு எழுதலாம். அப்ப இதை எழுதினாலும் என்ன வந்துடும் எனக்கு? மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் இன்டு sin θ. புரியுதாம்மா? புரியுதாப்பா? Yes, ma'am. கார்த்திகேயன் புரியுதா? Yes, ma'am. ஹரிஷ்? Yes, ma'am. ஓகே. ஜெயசுதன்? Yes, ma'am. ஓகே கண்ணா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கான்செப்ட் ப்ரெசென்ட் பண்ணுங்க. சோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ்னா என்னப்பா அர்த்தம்? 12th யூனிட்ல பார்த்திருக்கோமே. கம்யூட்டேட்டிவ்னா என்ன அர்த்தம்? a into b நாலும் ஒண்ணுதான், b into a நாலும் ஒண்ணுதான், a plus b நாலும் ஒண்ணுதான், b plus a நாலும் ஒண்ணுதான். சோ அதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அது இங்க ட்ரூ அப்படின்னு சொல்றாங்க. சோ செக் பண்ணி பார்த்துடலாமா? சோ இப்போ ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். சோ ரெண்டு வெக்டார் எடுத்துக்கிறேன். a வெக்டார் b வெக்டார்னு ரெண்டு வெக்டார் எடுத்துக்கிறேன். சோ இது a வெக்டார், இது b வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுமே டைவர்ஜ் ஆயிருக்கு. சோ தாராளமா நான் என்ன பண்ணலாம்? ஆங்கிள் மார்க் பண்ணலாம், தீட்டா. சோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? a வெக்டார் டாட் b வெக்டார் எடுக்க போறேன். சோ என்ன வந்துரும்? மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டார். இல்ல இது இப்படி எடுத்துக்கலாம், ab cos தீட்டான்னு எழுதிக்கலாம். சோ இப்போ என்ன எழுத போறேன்? b வெக்டார் டாட் a வெக்டார் எழுத போறேன். என்ன சொல்லிருக்க? டாட் ப்ராடக்ட்னாலே ஃபர்ஸ்ட் வெக்டாருடைய மேக்னிடியூட் b,
செகண்ட் வெக்டாருடைய மேக்னிடியூட் a இன்டு ஃபர்ஸ்ட் வெக்டார் டு செகண்ட் வெக்டார் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் எடுக்கணும். இப்ப நான் b ல இருந்து a க்கு இப்படி எடுத்தேன்னா எனக்கு ஆங்கிள் என்ன வந்தது? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்துருது. எனக்கு என்ன சொல்லிருக்காங்க? ஆங்கிள் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்ப b to a ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மார்க் பண்ணா ஓகேவா? சோ இப்போ நான் இங்க இருந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த என்டையர் ஆங்கிளும் எடுக்கிறேன் அப்படின்னா இது 360 டிகிரியா இருக்கு. இந்த 360ல இந்த தீட்டாவை மட்டும் விட்டுட்டா தானே இந்த ஆங்கிள் கரெக்டா? சோ அப்ப இந்த இடத்துல இதை எப்படி எழுதலாம்? b into cos of 360 minus theta எழுதலாம். புரியுதாப்பா நான் சொல்றது? புரியுதாமா? Yes, ma'am. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ங்கிறது 360 டிகிரி. நம்ம அதை மட்டும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இந்த தீட்டாவை மட்டும் விட்டுட்டு நம்ம எடுக்கிறோம். சோ அதனால 360 மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கிறாங்க. சரி இப்ப பாருங்க b into a cos of சாரி காஸ் இதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்க 360 டிகிரி வந்திருக்கு. 360 டிகிரி வந்தா அது ஹரிசாண்டலா வெர்டிகலா? இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில பார்த்தோமே இதெல்லாம் சேஞ்ச் நோ சேஞ்ச் கான்செப்ட்லாம். 360ங்கிறது ஹரிசாண்டல். 0 180 360ங்கிறதுல ஹரிசாண்டல் வரும். 90 டிகிரி 270 டிகிரி மட்டும் தான் வெர்டிகல்ல இருக்கும். அப்ப ஹரிசாண்டலை பொறுத்து நான் ஒரு ஆங்கிள் எடுத்திருக்கேன்னா நோ சேஞ்ச் நடக்கும். காசு காசாவே தான் இருக்கும். இப்ப 360 மைனஸ் தீட்டா. 360 மைனஸ் தீட்டானா எந்த குவாட்ரண்ட் வரும்? 360 மைனஸ் தீட்டா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். கரெக்டா? சோ திருப்பி எடுத்து பாருங்கப்பா. இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில நம்ம பார்த்த கான்செப்ட் 360 மைனஸ் தீட்டானா ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நம்ம எது மட்டும் தான் பாசிட்டிவ்னு பார்த்திருக்கோம்? காஸ் மட்டும் தான் பாசிட்டிவ்னு பார்த்திருக்கோம். இங்க ஆல்ரெடி காஸ் தான் இருக்கு. அப்ப பிளஸ் காஸ் தீட்டான்னு வந்துரும். சோ BA into cos தீட்டானாலும் ஒண்ணுதான், A into B cos தீட்டானாலும் ஒண்ணுதான். ஏன்னா 2 into 3நாலும் ஒண்ணுதான், 3 into 2நாலும் ஒண்ணுதான். ஓகே, சோ அதனால இந்த AB cos தீட்டான்னு இருக்கு. AB cos தீட்டாங்கிறது என்னது? A vector dot B vector. சோ அப்ப நமக்கு B vector dot A vector is equal to என்ன கிடைச்சிச்சு? A vector dot B vectorன்னு கிடைச்சிச்சு. சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? சோ டாட் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதே cross product is not commutative. Cross product is not commutative. So formula என்னது? A vector cross B vector is equal to first vector உடைய magnitude, second vector உடைய magnitude into sin theta into n cap னு பார்த்தோம். இதான் ஃபார்முலா. இப்போ இங்க இருக்கக்கூடிய இதே டயகிராமே எடுத்துக்கலாம். சோ A vector cross B vectorனா AB into anti-clockwise directionல உள்ள ஆங்கிள் எடுத்துட்டேன். அதே இப்போ B vector cross A vector எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வெக்டார் உடைய மேக்னிட்யூட், செகண்ட் வெக்டார் மேக்னிட்யூட் into sin ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார்ல இருந்து செகண்ட் வெக்டார் என்ன பார்த்திருக்கோம்? நமக்கு B ல இருந்து ஏன்னா எனக்கு என்ன வந்துரும்? 360 மைனஸ் தீட்டான்னு வந்துரும். சோ அப்ப இங்க என்ன அப்ளை பண்ணலாம்? B into A sin of 360 minus theta into n cap னு எழுதிக்கலாம். சோ அப்ப என்ன வந்துரும் எனக்கு? BA அப்படியே இருக்கட்டும். இங்க 360 டிகிரி. 360னா ஹரிசாண்டலை பொறுத்து வந்திருக்கு. சோ அப்ப இங்க சைன்ல இருந்தா சைனே தான் வரும். வெர்டிகலா இருந்தா மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஹரிசாண்டல்ங்கிறப்ப சேஞ்ச் ஆகும். சைனே தான் வரும். 360 மைனஸ் தீட்டா. 360 மைனஸ் தீட்டானா எந்த குவாட்ரண்ட் பார்த்தோம்? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட் எது மட்டும் தான் பாசிட்டிவ்? காசும் சீக்கட்டும் தான் பாசிட்டிவ். பட் இங்க என்ன இருக்கு? சைன் இருக்கு. அதனால இதை எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் சைன் தீட்டா இன்டு என் கேப்னு எழுதலாம். அப்ப இது எப்படி வந்துடும்? மைனஸ முன்னாடி எழுதிக்கலாம். B இன்டு ஏனாலும் ஒண்ணுதான், A இன்டு பினாலும் ஒண்ணுதான். இன்டு சைன் தீட்டா இன்டு என் கேப். AB சைன் தீட்டா என் கேப்னா என்னன்னு பார்த்திருக்கோம்? A வெக்டார் கிராஸ் B வெக்டார் மைனஸ் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் இன்டு B வெக்டார் கிராஸ் A வெக்டார். So B vector cross A vector equal to A vector cross B vector னு கிடைச்சிருந்தா அத கம்யூட்டேட்டிவ்னு சொல்லலாம். பட் எக்ஸ்ட்ராவா இங்க மைனஸ் வந்திருக்கு. சோ அதனால it is not commutative னு சொல்றோம். புரியுதாப்பா? Yes, ma'am.
ஓகே, ஜஸ்ட் இந்த ஹிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. டெரிவேஷன்லாம் நமக்கு எங்கேயுமே கேட்க போறது இல்ல. இதெல்லாம் 11th உள்ளதா புரியணுமேங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ டாட் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஸோ a vector dot b vector is equal to b vector dot a vector. அவ்வளோ மட்டும் எழுதுங்க. டெரிவேஷன்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதே போல கிராஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்ப பி ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னாலும் எழுதினாலும் சரிதான். இல்ல பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னாலும் எழுதினாலும் ஓகே தான். ஓகேப்பா. ஸோ ஒரு சின்ன இது மட்டும் இப்ப நம்ம பார்த்ததை வச்சு ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துறேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமான சம்ல யூஸ் பண்ணுவோம். இஃப் ஏ வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டார், அதாவது ரெண்டு வெக்டார் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா a vector dot b vector equal to 0. If two vectors are perpendicular to each other, then their dot product is equal to 0. அதிகமான இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. அதே போல if a vector is parallel to b vector, ரெண்டு வெக்டார் ஒண்ணுக்கு ஒண்ணு parallel-ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்க, their cross product is equal to 0. சோ இங்க டாட் ப்ராடக்ட் வந்து ஸ்கேலார், அதனால நான் 0ன்னு போட்டிருக்கேன். ஆனா கிராஸ் ப்ராடக்ட் வந்து எனக்கு என்னது ரிசல்ட் வந்து வெக்டாரா இருக்கும், அதனால ஈக்குவல் டு 0 வெக்டார்னு போட்டிருக்கேன். சோ இது எப்படிங்கறத மட்டும் பார்த்துடலாம். இப்போ இது a வெக்டார், இது b வெக்டார். என்னவா இருக்கு, இந்த ரெண்டு வெக்டாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. சோ பெர்பெண்டிகுலரா இருக்கு. நமக்கு ஃபார்முலா என்ன, a வெக்டார் டாட் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ab இன்டு cos தீட்டான்னு வரும். சோ அப்ப a இன்டு b இன்டு ஆங்கிள் என்னது, a ல இருந்து b 90 டிகிரி, அப்ப cos 90 டிகிரின்னு வந்துரும். சோ cos 90 டிகிரியோட வேல்யூ என்ன 0, அப்ப 0 இன்டு எடுத்து 0ன்னு வந்துரும். சோ அதே போல இப்ப ரெண்டு வெக்டர் ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலலா இருக்கு. பேரலலா இருந்தாலும் சரி, இல்ல ஒரே லைன்ல ஆக்ட் ஆகக்கூடிய வெக்டாரா இருக்குனாலும் ஓகே. கொலினியர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. கொலினியர்னா என்ன அர்த்தம், சேம் லைன்ல ஆக்ட் ஆகக்கூடிய வெக்டார்ஸ். கோலீனியர் அப்படின்னு அர்த்தம், அதே லைன்ல இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலா இருக்குது, எதுனாலும் வரும். சோ அப்ப ரெண்டு வெக்டார் ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலா இருக்கு, இப்படி எடுத்தாலும் சரி. இப்ப இது a வெக்டார், இது b வெக்டார்னு எடுத்தாலும் சரி, இல்ல இப்படியே எடுக்கிறீங்க, இது a வெக்டார்ங்கிறது இங்க ஆக்ட் ஆகுது, சோ b வெக்டார்ங்கிறது இங்க ஆக்ட் ஆகுது. அப்ப ரெண்டு வெக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கு, 0 டிகிரியா இருக்கு. அப்ப a வெக்டார் கிராஸ் b வெக்டார் என்ன ஃபார்முலா, ab sin theta into n cap னு வரும். சோ அப்ப ab into sin 0 டிகிரின்னு வந்துரும் into n cap. sin 0 டிகிரியோட வேல்யூ என்ன 0, 0 into anything 0. அதனாலதான் இங்க டாட் ப்ராடக்ட் வந்து 0 வந்துருக்கு, இங்க கிராஸ் ப்ராடக்ட். இந்த கண்டிஷனை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதிகமான சம்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே போல கிரியேட்டிவா கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இதை வச்சு நிறைய போடுற மாதிரி வரும். ரெண்டு வெக்டார் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா their dot product is equal to 0. If two vectors are parallel to each other, then their cross product is equal to 0. இவ்வளவுதான் கண்டிஷன். புரியுதாமா? Yes, ma'am. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ப்ராப்ளம் இருக்கு. அது போக அந்த 4 ப்ராப்ளம்னு சொல்றதை விட தியரம்னே சொல்லலாம். அது போக எக்ஸ்ட்ராவா இன்னொரு தியரம். இந்த 5 தியரத்தை படிச்சீங்கன்னா கம்பல்சரி ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தியரம்ஸ் இல்லாம எந்த கொஸ்டின் பேப்பருமே கிடையாது. அந்த 5ல இருந்து ஏதாவது ஒண்ணு கட்டாயம் இருக்கும். ஓகேவா? சோ அது கம்பல்சரினே கூட எடுத்துக்கலாம்.
ஸோ அப்ப இந்த சாப்டர்ல 5 மார்க் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன்னா அந்த 5 கொஸ்டினை படிச்சாலே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். மேக்சிமம் கொஞ்சம் வந்து வீக் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க இல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா மேக்சிமம் நாங்க சொல்றது இந்த சாப்டர் நீ விட்டு இந்த 5 கொஸ்டினை மட்டும் தரவா பார்த்துக்கோ. 1 மார்க்க புக் பேக் 1 மார்க்க இந்த யூனிட்க்கு தரவு பண்ணிக்கொண்டு தான் நாங்க சொல்லுவோம். ஓகே, அப்படி விட்டுட்டு படிச்சாலுமே 90 எபோவ் ஸ்கோர் பண்ணலாம். சில சாப்டர்ஸ் மட்டும் இருக்கு, மொத்தமே 7 சாப்டர் தான். அந்த 7 சாப்டர் போக சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்கு, அதை நீ ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா கம்பல்சரி 90 எடுக்கலாம். அதெல்லாமே நம்ம போர்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அதை பார்த்துட்டு நீங்க உங்க டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு எந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கணுங்கிறத அதெல்லாம் அப்புறம் கொடுப்பேன். ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாருக்குமே காமனாவே போயிடலாம். ஓகேவா? ஸோ அதனால ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவாப்பா? இதெல்லாமே 11th உள்ள இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இதை ஒரு ரீகால் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் சம் வந்து போட முடியும். இன்னும் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சம்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. ஓகேப்பா. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இல்ல அப்படின்னா ஓகே. இன்னைக்கே நான் சொல்லிடுறேன், இந்த வீக் சண்டே வந்துட்டு நமக்கு ஃபுல் 50 யூனிட் டெஸ்ட் இருக்கும். 1 வீக் பிஃபோராவே சொல்றேன், 50 யூனிட் கம்ப்ளீட்டா டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேம்மா. வேற எதுவும் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க டிஸ்கனெக்ட் ஆகிக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூப்பா. Thank you.